ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் மேலே இருக்க மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுவும் கப்பை வச்சு. ஸோ வந்து கப்பை பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து நம்ம வந்து பேப்பரில் ஒட்டிடலாம். நீங்கள் வந்து 2 ஃப்ளவர் பாட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். நான் இல்லை 1 கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 2மே பண்ணுறேன். ஸோ அதனால் 2மே வந்து ஒயிட் பேப்பரில் ஒட்டிட்டு நீங்கள் வேணால் சார்ட் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோட்டிங் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லேயராக வந்து பிளாக் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே க்ரீன் கோட்டிங் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நல்லா வரைய தெரிஞ்சிச்சுன்னா, இந்த லீஃப்லாம் நல்லா வரைய தெரிஞ்சுன்னா அப்படியே நீங்கள் ஸ்கெட்ச்லேயே பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு அவ்வளோவா வரைய தெரியாது, கொஞ்சமாக வரைவேன், கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்கெட்சில் இன்னொரு லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து லேயர் கொடுத்துறேன். க்ரீன் கலர் லேயர் கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். மொத்தம் 7 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா நடுவில் அந்த சர்க்கிளுக்கு எல்லோ கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா ஃப்ளவர்ஸுக்குமே வந்து உள்ள சர்க்கிளில் வந்து எல்லோ கலர் பண்ணிடுறேன். இப்போ எல்லா சர்க்கிள்ஸுமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் தான் அடிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் வந்து நான் வரைகிற ஷேப்லேயே தான் வரையணும் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளவர் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ வந்து ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு அந்த டீ கப்பில் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஃப்ளவர் பாட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரௌன் கலரில் அடிச்சுக்கிட்டேன். பெயிண்ட் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால் வந்து 2 கோட்டிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 2 கோட்டிங் கொடுத்துட்டேன். 2 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேலே அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து இந்த கோல்டு கலர் இருக்கும் இல்லையா, அது வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா, அதுவும் 2 லேயர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் க்ளோவாக தெரியணும் இல்லையா, அதனால் 2 லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 லேயர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டாட்டாக வந்து வச்சுக்கினேன். கொஞ்சம் வந்து அழகாக இருக்கிறதுக்காக டிசைன். அதுக்கப்புறம் கீழே ஏதாச்சும் எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர் பாட் ரெடி. பாய்.